திராவிட இயக்கத்தை அமித்ஷா உள்ளிட்ட யாராலும் தொடக்கூட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் அப்துல் வஹாபை ஆதரித்து வைகோ மேலப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். விடியல் பயணம், புதுமை பெண், காலை உணவு, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட சாதனை திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார். அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதெல்லாம் திராவிட இயக்கத்தை வேரோடு அகற்றுவோம் என பேசி வருகிறார். பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ் மொழி, தமிழ்நாட்டின் உரிமைகளையும் காத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சராக தொடர்வார் என உறுதிபட தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள், அது புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதிகள், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், அது மட்டுமல்ல 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாயும் கோடைகால சிறப்பு தொகையான 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை இல்லத்தரசிகளினுடைய வங்கி கணக்கிலே செலுத்திய முதலமைச்சர் தான் அப்துல் வஹாப்பை இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார். திராவிட இயக்கத்தை அமித்ஷா உள்ளிட்ட யாராலும் தொடக்கூட முடியாது என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். பாளையங்கோட்டை திமுக வேட்பாளர் அப்துல் வஹாபை ஆதரித்து வைகோ மேலப்பாளையத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். விடியல் பயணம், புதுமை பெண், காலை உணவு, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட சாதனை திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகளை பட்டியலிட்டார். அமித்ஷா தமிழ்நாடு வரும்போதெல்லாம் திராவிட இயக்கத்தை வேரோடு அகற்றுவோம் என பேசி வருகிறார். பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் போன்ற தலைவர்கள் ரத்தம் சிந்தி வளர்த்த திராவிட இயக்கத்தை யாராலும் அழிக்க முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். தமிழ் மொழி, தமிழ்நாட்டின் உரிமைகளையும் காத்து வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலிலும் வெற்றி பெற்று முதலமைச்சராக தொடர்வார் என உறுதிபட தெரிவித்தார். முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கக்கூடிய எண்ணற்ற திட்டங்கள், அது புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், அன்பு சோலை திட்டம், தோழி விடுதிகள், முதலமைச்சரின் தாய்மானவர் திட்டம், அது மட்டுமல்ல 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3000 ரூபாயும் கோடைகால சிறப்பு தொகையான 2000 ரூபாயும் சேர்த்து 5000 ரூபாயை இல்லத்தரசிகளினுடைய வங்கி கணக்கிலே செலுத்திய முதலமைச்சர் தான் அப்துல் வஹாப்பை இந்த பாளையங்கோட்டை தொகுதியிலே வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறார்.